ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரித்தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம கிராணி ஹாரர் கேம் ப்ளே வீடியோ தான் பண்ண போகிறோம். இந்த கிராணி ஹாரர் கேம் ப்ளே சூப்பராக இருக்கும், ஸ்கிப் நாம பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி இந்த கிராணி ஹாரர் கேம் ப்ளே நம்ம சேவர் எஸ்கேப், அதான் சாக்கடை எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இந்த கேம் ப்ளே சூப்பராக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்ச அளவு இந்த கேமை டே 1லேயே முடிக்க பார்க்கும். வாங்க டே 1 ஆரம்பிச்சிட்டு வாங்க ஃபஸ்ட்டு கிராணி எந்த சைடு வராமல் பார்க்கும். கீழே வரலாம் இல்லை மேலே நிற்கலாம் பார்த்துருவோம். மேலே இல்லைன்னா கீழே போய்ட்டு ஏதாவது இருக்காமலாம் பார்த்துக்கணும் நம்மளே. இங்கே வரட்டும். கிராணி கீழே வருவானா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கிராணி மேலே வருவானா எல்லோ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக சொல்லி தான் பார்க்கும். இப்போமே கமெண்ட் பண்ணிடுங்க முதலே. கிராணி இன்னும் வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச கீழே தான் வரான் நினைக்கேன். இதில் மேலே வந்துட்டான். வாங்க போவோம் வேகமாக கீழே. நமக்கு வேறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டுருவோம். மேலே என்ன இருக்குன்னு பார்த்துக்கிடும் அந்த ரூமில். கிராணியை அடுத்து டோர் எஸ்கேப் அப்புறம் கார் எஸ்கேப்லாம் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கிராணியோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வேணுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த கிராணியோட ஃபுல் வீடியோவை எடுத்து நான் போடுவேன். ட்ராவில் ஒன்றுமே இல்லை. உள்ளேயுமே ஒன்றுமே இல்லையே. ஷார்ட்கன் பாட்டு தான் இருக்குது. வேறு எதாவது இருக்கான்னு பார்த்துக்கிடும். ஸோ கீழே போயிடும். இப்போ கிராண்ட் இந்த சைடை வச்சுட்டு நம்ம அங்கே போய் தேட ஆரம்பிச்சிடும். கரேஜ் போகும். கார் கரேஜில் போய் எதாவது இருக்கான்னு பார்த்துக்கிடும். இதில் என்ன இருக்குன்னு பார்க்கும். ஷார்ட்கன் பாட்டு தான் இருக்குது. ஸோ அவங்க கிராணி இங்கே வச்சு லாக் பண்ணி வச்சிரும் போல. இந்த மாதிரி கிராணி 2 கிராணி 3லாம் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே போட்டுவிட்ருவோம். இது நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். கிராணி வரட்டும். அதான்ட்டா இங்கே உள்ளே போனால் லாக் பண்ணிடணும். முக்கியமாக ஒரு தாப்பால் மாதிரி இருக்கும், அது போட்டால் தான் கிராணி வெளியே வர மாட்டாலும் அதை உடச்சிட்டு வந்துடுவோம். இந்த புகையும் போட்டு விட்ருணும். நீங்கள் அது கேம் விளாண்டுருந்தீங்கன்னா கிராணி இங்கே வச்சு லாக் பண்ணிங்கன்னா அந்த புகை அப்புறம் லாக்கு இந்த ரெண்டையும் போட்டுனா கிராணி ஈஸியாக வெளியே வந்துடும். அப்புறம் எப்போவும் உள்ளே அந்த கிராணியை நம்ம லாக் பண்ணவே முடியாது. வாங்க இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், கிராணி 2 மினிட்ஸ்னு சொல்லி அடுத்து இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துக்கிடும். இது ஒன்றுமே இல்லை. வாங்க அடுத்து வெளியே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இது ப்ளே ஹவுஸ் கீழே நமக்கு வேணும். அதெல்லாம் இருந்தால் தான் நம்ம திறக்க முடியும். முதல்ல சேவ் எஸ்கேப்பு நம்ம கண்ணில் ஒன்றுமே மாட்ட மாட்டேங்குது. அவங்க புக்கு இருக்குது, புக்கு மேலே போட்டு வந்துடும். இந்த புக்கு இருந்தால் தான் சேவ் எஸ்கேப் ஒரு ஸ்பைடர், அதான் கிராணியோட அம்மாவா பிள்ளையான்னு தெரில, அவன் செலந்தியமாக இருப்பாங்க. அங்கே தான் போய் நம்ம சேவ் எஸ்கேப் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கிராணி கூட சமாளிச்சுலாம் அவங்க அம்மா சமாளிக்கவே முடியாது. அவங்க ஒரு பாட் கிடச்சிட்டு இது வச்சா செயின் கட்டர். செயின் அங்கே கீழே ஒரு செயின் மாதிரி இருக்கும், அதை நம்ம கட் பண்ணதுக்கு இதுதான் தேவைப்படும். சின்ன கட்டிங் பிளேட்ஸும் கட் பண்ண முடியாது, வச்சு விட்டுருக்கணும். வச்சு விட்டு கிராணி இன்னும் 2 நிமிஷம் இருக்குல்ல, அதுக்குள்ளேயே எதாவது இருக்கான்னு பார்த்துக்கணும். உங்கள் வெப்பன் கீ கிடச்சிட்டு டக்குன்னு போய் வெப்பன் எடுத்து வந்துடும். இதில் ஒன்றுமே இல்லை. அடுத்து வெப்பன் எடுத்துகிட்டு கிராணி மாட்டி வரலாம் பார்க்கும். அப்படி வந்தாலும் அவளை போட்டு தள்ளிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கணும்.
இது 1-2 வேலை இருக்காது, முடிச்சிடும் அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில். இப்போ கிராணி நம்ம கொண்டோன்னா 2 நிமிஷம் வருது இல்லை, கரெக்டாக 2 நிமிஷம்லாம் ஆகாது. எப்படி இருந்தாலும் ஒரு 1.5 நிமிஷத்துலேயே வந்துடும். அதை நம்ம சும்மா காமிக்கிறதுக்கு தான் 2 நிமிஷம் சொல்லி காமிச்சாங்க. கிராணி வரட்டும், இன்னும் வரல. கிராணிக்கும் வரவே இல்லை. கீழே வரலாம் மேலே வரலான்னு தெரியல. ஏன்னா அவள் வந்து நம்ம வந்து அவள் சாகடிச்சனால எங்கேனாலும் ஸ்பான் ஆகுவோம். நம்ம இருக்கிற இடத்த விட ஸ்பான் ஆகலாம். அதான் 2 பக்கம் பார்க்கணும். நீங்கள் கிராணி கேமில் விளையாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கிராணி இந்த கிளவி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஆமாம், நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கிராணின்னு கூப்பிடவா இல்லை கிளவின்னு கூப்பிடவா நீங்களே சொல்லுங்கள். அந்த வந்துட்டு நீங்கள் கரெக்டாக சுட்டு பண்ணிடுவோம், இல்லை நம்மளும் கொண்டுருவோம். அடுத்தது எடுத்துகிட்டு போவோம். அது ஒன்று கிடக்கும் கீழே. இப்போ கிராணி 2 நிமிஷம் இருக்கா, எத்தனை இஸ் நவ் கோன் டு அப்படின்னா 1 நிமிஷம் எவ்வளோ தான் வரும். 2 நிமிஷம் கரெக்டாக எக்ஸாக்டாலாம் வராது. நம்மளை சுற்றும். விழுந்துட்டு ஸ்க்ரூடிரைவரை போய் எடுத்து போட்டு வந்துடும். அவங்க வேகமாக போகும். 2 நிமிஷம் தான் இருக்குது. நீங்கள் கிராணியை கொண்டு தான் இந்த கேமில் விளாடுற மாதிரி இருக்கும். இல்லைனா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக கொண்டுரும். அங்கே என்ன கார் கீ இருக்குது, எடுத்துக்கிறோம். காரில் என்ன இருக்குது பார்த்துக்கிறோம். இது பேட் சைடு தான் இருக்குது. இங்கே பேட் சைடுன்னு பார்க்கவே இல்லையோ. மேலே போய் வாங்க போய் பார்த்துட்டு வந்துடும். என்ன இருக்கு பார்ப்போம். இல்லை, உள்ளே ஒன்றுமே இல்லை. என்ன இருக்குது, மாஸ்டர் கீ. இது நமக்கு தேவைப்படாத. சேகோதரை பார்த்துக்கிடும் என்ன இருக்குன்னு. மாஸ்டர் கீ தான் இது, நமக்கு தேவையில்லை. டோர் ஸ்கேப் தான் தேவைப்படும். கேஸ் ஆயில் கார் ஸ்கேப் தேவைப்படும். நமக்கு தேவைப்பட்டது இல்லையே. உள்ளே இருக்குன்னு பார்த்துக்கிடும். உள்ளே கார்ட் வீல் தான் இருக்குது. ப்ளே ஹவுஸ் கீயே நமக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ வேகமாக போவோம். வேறு எதாவது இருக்கான்னு பார்க்கும். நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து வச்சுக்கிறோம். எடுத்து இந்த சைடு போட்டுரும். அதில் கிராணி இந்த சைடு வந்துடுவா, நம்ம இந்த சைடு போயிடும். இது இங்கே தான் போகிறோம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அடித்து போகிற ஒரு 2 நிமிஷம் நிற்கும். ஒரு நிமிஷம் நிற்கும். பேர் பண்ணிக்க. வாங்க போவோம், பொறுமையாக போவோம். பார்த்துட்டால வாங்க வேகமாக போயிடும். வேறு என்ன இருக்குது இதில்? இந்த ஒளிஞ்சிடும். போட்டோம். இங்கே இந்த சைடு வந்திருக்கா. போயிட்டா. வாங்க படம் போவோம். வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கணும். இதில் நம்பர் 1ன்னு போட்டிருக்கு. நம்பர் 1 அந்த நம்ம ஒரு சிலந்தி இருக்குன்னு சொன்னோம்ல, கிராணியோட அம்மாவா பிள்ளையான்னு தெரியலன்னு சரியா. அந்த இடத்துல ஒரு பெட்டி மாதிரி இருக்கும். ஒரு எலிவேட்டரில் போய் ஒரு பெட்டி எடுக்க மாதிரி. அதில் வந்து 1, 2 போட்டிருக்கும். இப்போ நான் 2ஆம் நம்பர் கொடுத்தேன்னா வெடி செத்து போயிடுவேன். 1ஆம் நம்பர் கரெக்டான நம்பர் கொடுக்கணும். இது வந்து எந்த இடத்துல போட்டிருக்குன்னு நமக்கு தெரியாது. 1ஆம் இடத்துல அதே போட்டிருக்கும். ஒன்று இந்த கிணறு பக்கத்தில் சைடில் ஒட்டி போட்டிருக்கோம், இல்லை அந்த இதில் ஒட்டியிருக்கோம், இல்லைன்னா நம்ம அந்த இது கரேஜில் கார் கரேஜில் ஒட்டியிருக்கோம். அது போக 1-2 இடத்துல ஒட்டியிருக்கோம். அது நீங்கள் போகிற தான் இருக்கும். அப்புறம் அந்த சிலந்தி
இந்த கிராணியோட அம்மா அந்த இடத்துல கூட இருக்கும். இந்த கிராணியோட அம்மா பேர் உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுதேன். இது சுற்றி கிடச்சிருக்கு, வச்சு ஏதாவது செய்ய முடியாது பார்ப்போம். அங்கே ஒரு இது இருக்கும்டா, இந்த இதை போட்டு மேலே உடச்சிடும். இது விழமாட்டுக்கு என்னன்னு தெரியலையே. உள்ளே என்ன இருக்கும், நம்ம இவ்வளோ இது சேவர் எஸ்கேப் வேணும். ஏதாவது பொருள் ஸ்பெஷல் கீ இருக்குது. ஸோ வாங்க முதல்ல இது போய் சுற்றில போய் நம்மளை எங்கேயாவது போட முடியும் பார்க்கும். நம்மளை கிராணியை கொள்ளணும், இல்லாமல் போக முடியாது சரியா. வாங்க போவோம், கிராணி இருக்காலாம் பார்த்துக்கணும். இல்லை உயிர் கொண்டு இதை எடுத்துரும். உயிர் மேலே போய் போட்டு உடச்சி இது ப்ளேஸ் பண்ணுற இடத்துல இது இருக்குது. இது பேர் என்னமோ இருக்கும், சொல்லுது. கிராணி வந்துட்டா நம்ம முருகன் போயிடும். திறந்தப்பறம் கட்டன் செய்ய போயிடணும். இதோடி போயிடும். அப்படியே அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். எதாக இருக்கா? ஒன்றுமே இல்லை. வெப்பனை எடுத்துரும். இல்லை வாங்க நம்ம கரேஜுக்கு போயிடும். மறுபடியும் கிராணியை இல்லை வாங்க கிராணியை மேலே அடைச்சிரும். மறுபடியும் கார் கீயை போட்டு அப்புறம் அந்த ரூமில் கட்டிங் போய் மட்டும் தேவைப்படும். அது எங்கே இருக்குன்னு பார்த்து அதை எடுத்துரும். கிராணி வந்துட்டா டக்குன்னு அடைச்சிட்டு போயிடும். நீங்கள் அடைச்சோடனே போயிடணும். அதுதான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 30 செகண்ட் கிட்ட கிடைக்கும் டைம். வாங்க இது எடுத்துரும். இல்லை இது முதல் எடுத்துகிட்டு இந்த கிராணி வந்துட்டு செத்து போயிட்டாவோ. இதை வச்சு கட் பண்ண முடி தான் பார்க்கும். இது வேறு லாக் ஆகிட்டு இந்த சைடில் இது வேறு போக முடியாது. ஸோ இதுக்குள்ளே ரெண்டு இருக்கும் பார்க்கும். கட்டிங் பிளேட் இங்கே தான் இருக்குது, நம்ம கீழே போய்ட்டு வந்திருக்கோமே. இது வேறு நவுண்டு போக மாட்டேக்கு. போக முடியல, நம்ம வேறு விழுந்துடக்கூடாது. தள்ளி பார்க்கும். இவ்வளோ தூரம் போயிட்டு போக முடியலையே. இப்பவும் போக முடியல. மறுபடியும் ஸ்பானாகி இந்த இடத்துல என்ன தான் உண்டு, அவ்வளோ மாட்டுக்கு. இப்போ நம்ம சரி போனால் விழுந்துருவோம். எனக்கு போக முடிய தான் பார்க்கணும். ரொம்ப நான் நின்று பார்த்தேன்,
அது ரொம்ப லேட்டாக அதான் கீழே வந்துட்டு இந்த இதை எடுத்துட்டேன் கையில். கிராணி வரட்டும், உங்களை கிராணியை கொல்லும், இல்லைனா அப்படி வேறு ஏதாவது முடிஞ்சால் வேறு ட்ரை பண்ணும். மிஸ் கிராணி வந்துட்டா டக்குனு இவங்களை போட்டுட்டு வேறு எதாவது நம்ம தேட முடியாது தேடும். இதை எடுத்துகிட்டு போய் இது நம்ம இந்த எஸ்கேப் பண்ணுற இடத்துக்கிட்ட போட்டுருந்தோம். இங்கே தான் நம்ம எஸ்கேப் பண்ணணும். நம்ம மேலே அந்த கீ போட்டுருவோம், அதை எடுக்க முடிஞ்ச எடுத்துடும். அது மாதிரி மேலே போய் அந்த இதை எடுத்து வந்துடும். அதாவது இந்த லாக்கை இன்ச்சில் கட்டிங் எடுக்கிட்ட கொஞ்சம் சரியாக இருக்கும். கிராணி நம்ம விட மாட்டுக்கால. இது என்ன ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரே இதாக இருக்குது. இதுவும் லாக் ஆகிட்டு விட மாட்டேங்குது. டோர் திறந்து முடி மாதிரி தான் இருக்கும் தான். இது இருக்கட்டும், ஸ்பெஷல் கீ போய்ட்டு வந்துடும். வேகமாக போவோம். ஸ்பெஷல் கீ அந்த இது ரூம்குள்ளே தான் பார்த்தோம். டக்குன்னு போய் எட்டு வந்துடும். இந்த கிராணி கேம் பிளேலாம் நீங்கள் வந்து இந்த ஹோமை கரெக்டாக மைண்டில் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த கேம் பிளே உங்களுக்கு ஈஸி தான். இந்த இடத்துல நம்ம இந்த பொருளை பார்த்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கணும். கீ போட்டால் பார்த்தீங்கன்னா தெரியுதா? நம்ம போய் இதை போட்டுட்டு ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், ஷூட் பண்ணலாம். இல்லைனா நம்ம சிலந்தி மேலே ஒரு சிலந்தி இருக்கும், அது ஒரு மீட் கொடுக்க மாதிரி இருக்கும், அதுவும் கொடுக்கலாம். இல்லைனா இப்படி ஷூட் பண்ணியும் முடிக்கலாம். அந்த மீட்டை போய் நாங்கள் போய் தேட கரெக்டாக ஷூட் பண்ணணும். மிஸ் ஆகிட்ட. ஸோ அடுத்து இன்னும் ஒரு இருக்குள்ள கீழே போய் எட்டு வந்துடும். டேனியர்ன்ட்டால அவங்க நம்ம எப்படி போயிடும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு எது இருக்கான்னு பார்ப்போம். இந்த கிராணி நம்ம இதுவே வேறு இடத்துல எடுத்து வரணும், அது வேறு இதாகிட்டு. நம்ம 2 சான்ஸ் தான் இருக்குது, 2 சான்ஸையும் விட்டோம்னா அவ்வளோதான், நம்மள இதை எடுத்துக்கிடும். இப்போ நான் மீட்டை போய் தேட ஆரம்பிச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கு தான் இப்போதைக்கு அந்த அவனுக்கு ஷார்ட் கன் இருந்ததுன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க வேகமாக போவோம். கிராணி வர மாதிரி கேக்கு சவுண்டு. இந்த வந்துட்டா பார்த்தீங்கன்னா சொன்னோம்ல, கிராணி வரும் சவுண்டே இருக்கும். ஆமாம், அது ஒரு முடிச்சுட்டு போயிடும். ஏதோ இப்போ கீழே போட்டோன்னா உருண்டே கிடக்கும். உள்ள பேருக்குள்ளே எடுத்துடணும். டக்குனு எடுத்தான், எடுத்துச்சு. ஸோ ப்ளஸ் வண்டி இன்னும் நம்ம 2 சான்ஸே இருக்குது. 2 சான்ஸில் 2 வச்சு முடிக்கணும். ஒரு சைடில் பயந்துட்டு அந்த பார்த்துட்டு இப்போ கரெக்டாக ஷூட் பண்ணிடணும். ஸோ மிஸ் ஆகிட்ட. ஒரு சான்ஸாக இருக்குது, ஒரு சான்ஸில் அடிக்கலாம், அவ்வளோதான். வாங்க சார், அங்கே மட்டும் டக்குன்னு போய் எட்டு வந்துடும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4
சரியில்லை. இப்படி இருக்க கரெக்டாக சூட் பண்ண முடியல. நம்மளை இது போய் கீழே சூட் பண்ணிடுவாங்க. மிஸ் பண்ணிட்டேன்னா சோழி போயிடுச்சு. கீழே அந்த ஒரு ரூம் போச்சுங்களா அவங்கள்ட்ட, இந்த ரூமில் போய் ஸ்டன்னு சூட் பண்ணி இதாக கரெக்டாக சூட் பண்ணணும். எல்லாம் அவ்வளோதான், கரெக்டாக சூட் பண்ணணும். சூட் பண்ணியாச்சு. டோர் டக்குன்னு திறந்துட்டு வேறு ஒன்றுமே இல்லை, ஃப்ரீஸ் ட்ராப் தான் இருக்குது. ஸோ இதை வச்சு கிராணியை ஃப்ரீஸ் பண்ணிடும். டக்குன்னு ஃப்ரீஸ் பண்ணிடும். கிராணி கீழே விழுந்துட்டு அவங்க மறுபடியும் யாரை எடுத்து வச்சோம். கீழே விழுது. நேரம் வந்துச்சு. கிராணி வரட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டக்குன்னு போய் இதை எடுத்து போய் நம்ம போய் அதை சூட் பண்ணிடுவோம். கிராணி வந்து அதுவே வந்து ஃப்ரீஸ் ஆகிக்கணும். அதெல்லாம் தட்டி விட்டு போயிருக்கோம்ல, அது வரும் சவுண்டு கேட்டு. கிராணி வரட்டும். நம்ம ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டேன். நான் ஸ்மால் ஆகி இப்போமாச்சும் கரெக்டாக சூட் பண்ணுவோம். சூட் பண்ணிடுவேனா? சூட் பண்ணுறேன் எப்படியோ. ஸோ வாங்க இதை எப்படியா எடுப்போம். என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரஸ்டி பேலக்கி தேவைப்படும். அது கீழே போயிடும். அவ்வளோதான், தப்பிக்க வரோம். இல்லை நமக்கு வந்து அந்த இது மட்டும் தேவைப்படுறத ஒரு குச்சி மாதிரி ரொம்ப நாள் நிற்குமா, அது கீழே தான் இருக்கும். நம்ம கீழே தேடிக்கலாம். கட்டிங் பிளேட் இதை வச்சு எடுத்துடுறது போல். இது கிராங்க்கு, வீல் கிராங்க். இந்த வீல் கிராங்க் நமக்கு தேவைப்படும். கீழே சாக்கடையை அடைக்கிறதுக்கு இந்த வீல் கிராங்க் பேரும். அவங்கள கீ எடுத்து போய் ஸ்பைடர் கீ இதை போய் எடுத்து போய் அந்த ரூம் கிட்ட போட்டு இந்த ரூமை திறந்து வச்சுருவோம். ஸ்டார்ட் போய் திறந்து வச்சு தந்துடுவோம். விறுவிறு போகும். நமக்கு நம்பர் வந்து 1, அது மறக்கக்கூடாது. இதை தூக்கி உள்ளே போட்டுரும். விழுந்துட்டு இப்போ போய் நம்ம ஃபஸ்ட்டு பேல்லாக்கியும் அப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர் எதுக்கு எடுத்து வச்சுக்கணும். ஏதாவது இது நமக்கு தேவைப்படும். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து போட்டு வச்சுக்கிடும். கீழே வந்து இந்த சேவர் எஸ்கேப் பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் திறக்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வேணால் இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த இது அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் இருக்குன்னு தோணுது. இல்லைன்னா அந்த சேஃப் கீன்னு ஒன்று உண்டு, ஒரு லாக், அதில் இருக்கும் நினைக்கிறேன். வெட் சாண்டில் இருக்க தேவையில்லை. அதெல்லாம் தூக்கி உள்ளே போட்டுரும். வேறு உள்ளே விட மாட்டுக்க. எந்த ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே விளைய மாட்டுக்கு. சும்மா ஓனாக போட்டால் உண்டு. ஸ்க்ரூ விழுந்து நம்ம எதை மட்டும் எடுத்து கீழே பிடிச்சிடும். விழுந்துட்டா பரவாயில்ல, இல்லை பிடிச்சிடும். போய் பார்த்துட்டு காமிக்கணும் அந்த ரூமை. ஸ்பைடர் ஓடுதா, நம்மளை போய் இதை ஃபஸ்ட்டு வந்துடும். நம்மளோட ஸ்பைடர் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கணும். இங்கே தான் இருக்குது. நம்ம இந்த சைடு போய் இப்படி போவோம். அதில் ஒரு இது கேப் உண்டு, இது அடிப்போம். இதை நமக்கு சேஃப்டி. நீங்கள் வந்து இதுண்டா இங்கே நிற்கணும், பயப்படக்கூடாது. அது நேராக வந்து அப்படி வரும்போது நம்ம போய் முட்டி நேரம் இப்போ போகணும். சரி, மறுபடி சுற்றி வரதுக்கு லேட்டாக வருது. இந்த மாதிரி கேப்பில் தான் போகணும். நேரம் போனால் அது பிடிச்சிடும். இந்த மாதிரி ஒட்டி நிற்கக்கூடாது. இந்த இதான் நம்ம தப்பிக்க போகிற இது. மறுபடியும் போவோம். இந்த இது ஒரு 1 நம்பர் சொன்னோம்னா 1 நம்பர் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இதுதான் லிஃப்ட்டு.
ரெகுலர் 2 பெட்டி. இதில் வந்து 1 2 போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் கொடுக்கணும். குத்து மதிப்பாக நாங்கள் கொடுத்துருவோம். ஏன்னா 1 நம்பர் 5 கட்ட 1 நம்பர் தருவேன். இதில் லெமன் கிடச்சிருக்கு. இப்போ லெமனை போய் அங்கே போய் திறக்கணுமா? ஸோ வாங்க பார்த்தோம். நான் ஸ்கிப் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன். டக்குன்னு இதை போய் எடுத்துகிட்டு இதை தொடர்ந்து வாங்கி என்ன இருக்குன்னு பார்த்தோம். இதான் இந்த இது சும்மா சாக்கடை அடைக்கிறது வீல் கிராங்க் இதை வச்சு அடைச்சிடணும். வந்தாச்சு. எல்லாத்தையும் நாங்கள் எட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூவை வச்சு இதான் ஸ்கூல் வந்த இடம். ஸ்க்ரூவை வச்சு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். என்ன இருக்குன்னு பார்ப்போம். சேஃப்டி இருக்குது. இப்போ அவ்வளோ தூரம் போகணுமா மாட்டியும் சாமலை இதெல்லாம் முடிச்சு போயிடும். இது ரஸ்ட்டு பேலாக்கி வச்சு திறந்துட்டு நமக்கு அந்த இது மட்டும் தான் சேஃப்டியாக தான் நிச்சயமாக இருக்கும். அது நம்ம போயிட்டு வந்துடும். ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டு டக்குன்னு வந்துடும். சீக்கிரம் முடிக்கணும்டா. ஏற்கனவே வீடியோ 27 நிமிஷம் கிட்ட போயிட்டு 26 நிமிஷம் கிட்ட போயிட்டு வாங்க. அந்த இதான் கிராணி. இப்போ அந்த இதில் பட்டு செத்து போயிருக்கா ஃப்ரீ ஸ்ட்ராப். சும்மா ஒரு வந்து போய் முடிச்சிடும். ப்ளஸ் வேம போகும். வீடியோ முடிய போகுது. வெறும் போகும். இன்னும் கொஞ்சம் தான் மறுபடியும் அதே மாதிரி வர வச்சுக்கிட்டோம். நம்ம இருக்கலாம் போக எங்கே காணோட. இதை பேர் ஞாபகம் வச்சு எனக்கு சென்ட்ரினா. இதை பேர் சென்ட்ரினா. அதை போய் இதை வச்சு சுற்றி விட்டு திறந்து விட்டால் முடிஞ்சுது. அப்புறம் உள்ளே போனோம். அவ்வளோதான் நம்ம விடியல். இதான் சாக்கடை எஸ்கேப். இப்போ உள்ளே போனேன். கிராணியும் அந்த கிராணியோட அம்மாவா எட்டிக்க போகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ சந்திப்போம். பாய்.